Taste the Daily. சென்னை தியாகராய நகர் சாரங்கபாணி தெருவில் பங்கஜ்குமார் என்ற டாக்டர் வசித்து வருகிறார். சமீபத்தில் கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பங்கஜ்குமாரின் மனைவி நகைகளை அணிவதற்காக பீரோவை திறந்து தேடி பார்த்தார். ஆனால் பீரோவில் வைத்திருந்த 90 பவுன் நகைகள் காணாமல் போயிருந்தது. உடனடியாக பங்கஜ்குமார் சென்னை பாண்டிபஜார் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தார். போலீஸ் விசாரணையில் டாக்டர் பங்கஜ்குமார் வீட்டில் வேலை பார்த்து வந்த 22 வயதாகும் விஜயலட்சுமி என்ற பெண் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகம் ஏற்பட்டது. தொடர்ந்து விஜயலட்சுமியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய பின்னர் நகைகளை திருடியதை விஜயலட்சுமி ஒப்புக்கொண்டார். அதோடு திருடிய நகைகளை நகைக்கடை ஒன்றில் விஜயலட்சுமி விற்பனை செய்திருக்கிறார். விஜயலட்சுமிக்கு உடந்தையாக இருந்த அவரின் உறவினர் வருண்குமார் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பணத்தில் விஜயலட்சுமி ஆடம்பரமாக வாழ்ந்து வந்திருக்கிறார். டாக்டரின் மனைவி பீரோவை அவ்வப்போது திறந்து போட்டுள்ளார். அப்போது பீரோவில் வைத்திருந்த நகைகளை பார்த்த விஜயலட்சுமிக்கு திருட்டு ஆசை ஏற்பட்டுள்ளதாம். இதன் காரணமாகவே நகைகளை திருடியதாக போலீசாரிடத்தில் விஜயலட்சுமி கூறியுள்ளார். Taste the Daily.